நான் இங்கே வந்துக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் வேற எந்த நோக்கமும் கிடையாது. புரியுதா? நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். எத்தனை காலம்தான் நம்ம வேட்டைக்கு போக முடியாது. இப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் உண்டு. கல்விக்காக நீங்கள் எப்போ பண்ணாலும் எந்த நேரம் இருந்தாலும் மணிக்கார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். புரியுதா? கல்வியில் உங்களுக்கு பிரச்சனை ஸ்கூலுக்கு போக முடியல, புக் இல்லை, நோட்புக் இல்லை, பென்சில் இல்லை, பேனா இல்லை, சார் என்ன வந்து ஸ்கூலில் வந்து சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இல்லை உயர்கல்வி படிக்கணும் ஆசைப்படுறேன். இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த செந்தில்நாதன் சொல்லிட்டு நீட் எக்ஸாமுக்கு தயார் ஆகிருக்கிறாரு. அதுக்கு வந்து மணி சாரும் விஷால் சாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து தயாராகிருக்கிறான். எல்லாம் கைதரலாம். நல்லா அதிகமான புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு குழந்தை அவன் நீங்கள் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னா உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் டாக்டர் ஆகிடுவான். எவ்வளோ பெருமையான விஷயம் பாருங்க. இன்னைக்கு சார் கூடி சீக்கிரம் முடிச்சு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார்படுத்தி அவனை இங்கே தங்க வச்சு அவனுக்கு ஃபீஸ் கட்டி இந்தியன் ஆர்மி எவ்வளோ பணம் கட்ட முடியும் தெரியுமா? 30,000க்கு மேல அவங்களுக்கு பணத்தை கட்டி எனக்கு நீட் படிச்சுட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஆதரவு இல்லை, நாங்க வந்து எங்களுடைய சமுதாய மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்காக ஏகர் ஃபவுண்டேஷன் இந்தியாவும் தங்கடே சூதாரம் சரி. இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு கல்வியை மட்டுமே, கல்வியை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆனால் கல்விக்காக என்ன எவ்வளவு செலவானாலும் ஏடர் ஃபவுண்டேஷன் இந்தியாவும் ஏடர் ஃபவுண்டேஷன் பிரான்ஸ் செய்ய தயாராக இருக்கும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்குவோமா? இல்லை இடைநிற்றல் இருக்கிற குழந்தைங்க கூட பேக் கொடுக்க ஆரம்பிச்சு பேக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு என்னவா ஒருத்தவங்களும் படிச்சுட்டு என்ன என்ன போற அப்புறம் கை தட்டு டாக்டர் ஆகப் கை தட்டு ஆளுக்கு போலீஸ் ஆகணுமா? தம்பி அவன கர்மேஜி போட்டான். அவன் ஸ்கூல் பேர் என்ன? நீ படிக்கிற ஸ்கூல் பேரோட என்ன? சரியா? தெரியுமா? ஸ்கூல் பேர் தெரியுமா? படிக்கிறாங்க தானே? சரி உட்காரு. நான் சொல்லு. அது எங்க இருக்குது? நிஷா கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி ஓமானுங்க.
नूर अंकित ले நீங்க குழந்தைங்களை அதிகமா படிக்க வைக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. நீங்க அதிகமா பள்ளிக்கூடம் படிக்க விட மாட்டீங்க. முன்னாடி உங்ககிட்ட துப்பாக்கி இருந்தது, வேட்டைக்கு போனீங்க, ஊசி மணி பாஸ் பண்ணி விட்டீங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட துப்பாக்கி பிடிக்கிட்டாங்களா இல்லையா? உங்களை போலீஸ்ல வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப நீங்க பிள்ளைங்களை படிக்க வச்சா இந்த பசங்களை நீங்க அதிகமா ஸ்கூலுக்கே போக விட மாட்டீங்க. உங்க தொழிலே நீங்க இந்த பசங்களுக்கு கொடுக்குறீங்க. சரியா? சிக்கு முடிவு கெட்டு கொடுக்குறீங்க. இவன் சிக்கு முடிவு விற்பானா? விற்கிறதுக்கு விருப்பமா? சரியா? துப்பாக்கி பிடிக்கிட்டாங்க. நீங்களே ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வெயில்ல உட்காந்து ஒரு வியாபாரத்துக்கு ஒரு 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 கோயில்லையோ கோயில் திருவிழாலையோ உட்காந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா உங்களால சம்பாதிக்க முடியுதா? அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த நிலைமை வேணுமா? நீங்க ஏன் பசங்களை ஸ்கூலுக்கு போக அனுப்ப மாட்டீங்க? எந்த ஒரு சமூகம் இப்ப நாங்க இப்படி இருக்கும்போது நாங்க பேக் கொடுத்தா அதுல என்ன பலன் இருக்குது? படிக்காத பசங்களுக்கு கொடுத்தா என்ன பலன் இருக்குது? சரிண்ணா, IAS परिमला இங்க வாடா தம்பி. டேய் அப்படியா? அம்மா இங்க யாரு இல்லையா? சரி, இங்க வாங்க. அப்பா நீங்க தானே? இப்ப இவன் படிச்சா இருங்க, செய்யாத ஒரு பையன் படிக்கிறான். அவன் 3 கிலோமீட்டர் போய் படிக்கிறான். அவங்க அப்பா தான் இட்டு போய் விடுறாரு. அவன் இன்னைக்கு டாக்டருக்கு எக்ஸாம் எழுதுறான். அவன் படிச்சா அவங்க அப்பா சாப்பாடு போடுறான். डॉक्टर एग्जाम में आतला படிப்பானா படிக்க மாட்டான். அவனை எப்படி விடுற பொறுப்பு யாருக்கு? உங்க பிள்ளைங்க படிக்கலன்னா குறை சொல்றது எல்லா பேருக்கும் இங்க பாரு, எந்த சமூகம் படிக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு तारा तारा பெரும்பான்மை சமூகம் நீ தெருவோரமாகவும் உன் பிள்ளை எச்சு ஓரமாகவும் புள்ள இருக்கும். முயற்சி எடுக்கணும். பிரிட்ஜ் வந்தாண்ணா, பெரிய மழை வந்தாண்ணா, நீ இட்டு போய் சேர்த்து விடணும். நீ தான் கண்காணிக்கணும். வீட்டுக்கார கூட்ட போல்தி चिकन मागना अरे असल कोण येत देऊन करायचं मागन चिकन रे दाडी ना कुडकी रे अना अना बंद करो. कोलकड भी नको पैसे किती मी बाबा